மார்னிங் தம்பி அவங்க அப்பா கூட ரவுண்ட் போனான். அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாப்பிட்டேன். இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் துணி மடிக்கலான்னு பார்த்தா அந்த துணியில் ஏறி ஐயா விளாண்டுட்டு இருந்தார். இங்கிட்டு உருண்டு விளையாட இங்கிட்டு உருண்டு விளையாடன்னு துணியில் அப்படியே படுத்து படுத்து புரண்டு புரண்டு விளையாண்டுட்டு இருந்தேன். என்னமோ துணி தலகாணிலாம் பார்த்தா இப்போ அவனாக போய் படுத்துக்கிறான். ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் அவனுக்கு படுத்து விளையாடுறதுக்கு. அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுக்கிட்டு என்னைய துணி மடிக்க விடாமல் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அப்படியே அவர் கூடயே அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு தம்பி கூடயேன்னு. அப்புறமா ஈவினிங் எங்களோட கொட்டத்துக்கு போனோம். அங்கே போனால் அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு கன்றுக்குட்டி கூட விளையாடுறேன்னு சொல்லி கன்றுக்குட்டி மேலே ஏறி உட்காந்து விளாண்டுட்டு இருந்தார் அவர். அப்படியே அங்கே கன்றுக்குட்டி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அங்கே தூரத்தில் கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு அந்த அனிமல்ஸ் மேலே தான் ரொம்ப அப்படியே பிரியமாக இருக்கும். அனிமல்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குது. இந்த கன்றுக்குட்டி மாடு இது கூடலாம். அப்புறம் எங்கள் மாமாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஹேர் கேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். சும்மா எண்ணெயை எடுத்து வச்சுட்டு சிக்கு எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களோட ஹேர் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இல்லாமல் எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் என்னோடய சேனலில். உங்களுக்கு வேணும்னா அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட நிறைய பேர் உங்களுக்கு எப்படி லாங் ஹேர் இருக்குதுன்னு கேட்குறீங்க. நான் எதுவுமே இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ என்னோடய ஹேரை கட் பண்ணிட்டேன். முன்னாடி கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கோகோனட் ஆயில் தான். வீக்லி 2 times நல்லா வாஷ் பண்ணிடுவேன் ஹேரை. வாஷ் பண்ணிவிட்டு கோகோனட் ஆயில் போட்டு நல்லா சிக்கெடுத்து, ஆனால் காலையிலையும் ஈவினிங் 2 டைம் நம்ம தலையை சீவணும். சிக்கெடுக்கும் போதும் கீழேருந்து மேலே தான் சிக்கெடுக்கணும். அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களோட ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்லி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்னோடய சேனலில் உங்களுக்கு வேணும்னா. இந்த மாதிரி ஹேர் கேர் டிப்ஸு, அப்புறம் நான் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் பேபிஸ்காண்டி. என்னோடய ப்ராடக்ட் என்னென்னா பேபிஸு 6 monthsக்கு அப்புறம் இருக்கிற பேபிஸ்க்கு ராகி இருக்குல்ல, அதை ராகியை முளைக்கட்டி வச்சு அதை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி சாய் நிலன் பேபி ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஐடிக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். பேபி பற்றின என்ன அப்டேட்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் அந்த ஐடியில். 2 yearsக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு சாக்லேட் ராகி மிக்ஸு அதுவுமே நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு அந்த ஐடியில் டிஎம் பண்ணலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணுன்னு நினச்சா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.